இசைய ஸ்கேன் ரூமுக்கு கூட்டிட்டு போக சொன்னாங்க அத்தை. அப்படியா? இசை, நீ போமா. இசை வா. இசை, போமா. ஒண்ணும் பயப்படாத. பாத்து போமா. என்ன இசை, போலாமா? ஸ்கேனிங் ரூமுக்கு தான். ஏன் உங்க முகத்துல இவ்ளோ பயம் தெரியுது? இசை, என்னமா ஏதோ யோசிச்சுட்டே இருக்க? ஸ்கேன் பண்ண போலியா? அவ எதுக்கு பயப்படுறான்னு எனக்கு நல்லா தெரியும். இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் மருமக உன்னை ஏமாத்திட்டான்னு நீ கதற போற. நானும் பாக்கதானே போறேன். ஸ்ரீஜா, நீ கூட்டிட்டு போ. இசை வா வா, ஸ்கேன் பண்ண போலாம். அத்தை சந்தோஷப்படுவாங்கல்ல, வா. இசை, என்னாச்சுமா? இசை, ஸ்கேன் பண்ண போமா. சரிங்க அத்தை. போலாமா? வா இசை. என்ன இசை, ஓ மனசு படபடன்னு அடிச்சுக்குதா? உள்ள போனா உன் சாயம் வெளுத்துருன்னு தானே பயப்படுற? உன்னை கூட்டிட்டு வந்ததே அதுக்காக தானே. உள்ள போயிட்டு வெளியில வா. உனக்கு சிறப்பான மரியாதை பண்ண நானும் உன் ஆசாத்தையும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். போடி. என்ன ஸ்ரீஜா, இசை ஸ்கேன் பண்ண உள்ள போயாச்சா? போயிட்டாத்து. மேடம் வாங்க, உங்களுக்கு தான் ஸ்கேனா? நீங்க இங்க படுங்க, நான் டாக்டர் வர சொல்றேன். சரி, ஓகே. என்ன இசை இன்னும் வரல? வந்துருவாத்த. இசை, ஸ்கேன் பண்ணியாச்சாமா? பண்ணியாச்சு அத்தை. ஸ்ரீஜா, நீ போன விஷயம் என்னாச்சு? நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சா? அந்த இசை கன்சீவ் இல்லன்னு அன்னிக்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணி அவளை வீட்டு விட்டு துரத்துற வேலையை பாத்துட்டியா? அக்கா, இந்த முறையும் நாம நினைச்சது நடக்கலக்கா. என்னடி சொல்ற? எதுவும் நடக்கலையா? ஆமாக்கா, எனக்கே என்ன நடக்குதுன்னு புரியலக்கா. டோட்டலா பிளாங்கா இருக்கேக்கா. என் ஃப்ரெண்டு ஸ்வாதி இசைய நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு அவ நிஜமாவே கர்ப்பமா இருக்கான்னு அத்தை முன்னாடி அடிச்சு சொல்லிட்டாக்கா. ஸ்ரீஜா, என்னடி சொல்ற? இசை கர்ப்பமா இருக்காளா? நீ நிஜமான டாக்டர் தான் போய் பாத்தியா? ஐயோ, நம்ம தான் இந்த ஸ்ருதி ஹாஸ்பிடல்ல வர்ஷினிக்கு ஸ்கேன் எடுக்கிறத பார்த்தோமே, அப்புறம் எப்படி இவ கர்ப்பமா இருக்கா? அக்கா, அதுதான்க்கா எனக்கும் புரியல. இல்லாத குழந்தைய இருக்குன்னு என் ஃப்ரெண்டு எதுக்குக்கா சொல்ல போறா? ஐயோ அக்கா, எனக்கு என் தலைய பிடிச்சிரும் போல இருக்குக்கா. ஒருவேளை உன் ஃப்ரெண்ட் அந்த டாக்டர் இசை கிட்ட காசு வாங்கிட்டு நமக்கு துரோகம் பண்ணிட்டாளா? அதையும் நான் அவகிட்ட கேட்டு பாத்துட்டேன். அவ இசை வயித்துல 45 நாள் கரு இருக்குன்னு கன்ஃபார்மா சொல்றாக்கா. வாய்ப்பே இல்ல ஸ்ரீஜா. இசை கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய டிராமா பண்றா. சரி, நீ போன வை, நம்ம இத பத்தி நேர்ல பேசிக்கலாம். கடவுளே, இன்னைக்கு ஒரு வழியா விஷால் மூலமா என்ன எப்படியோ காப்பாத்திட்ட. ஆனா விஷாலுக்கு எப்படி ஸ்ரீஜாவோட பிளான் தெரிஞ்சதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. விஷால் மட்டும் இன்னைக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கரெக்ட் டைம்க்கு வந்து என்ன காப்பாத்தலன்னா அத்தைக்கு உண்மை தெரிஞ்சு என்ன ஆயிருப்பாங்கன்னு என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. விஷால், உனக்கு நன்றின்னு சொன்னா அது சரியா இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனா நீ மட்டும் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வரலன்னா நம்ம இது வரைக்கும் பட்ட கஷ்டம் எல்லாமே வீணா போயிருக்கோம் விஷால். ஓகே ஓகே, விடு. இந்த பாரு, எனக்கு யாரோட நன்றியும் தேவையில்ல. அதுவும் என் விருப்பத்தை சொன்னதுக்கு அப்புறமும் என்கிட்ட பிலோசபி பேசினவங்களோட நன்றியும் எனக்கு தேவையில்ல. விஷால், சீரியஸா நான் சொல்றேன், நீ இன்னைக்கு வேற ஆளா எனக்கு தெரியற. ஸ்ரீஜா இப்படி ஒரு பிளான் பண்ணி ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போவாங்கிற விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? இசை, இந்த விஷால் என்னைக்குமே ஒரே மாதிரி தான் இருப்பான்.
என்ன சில இடங்கள்ல சில மனுஷங்கள அவனுக்கு சரியா புரிஞ்சுக்க தெரியாது. அந்த இடத்துல தான் கொஞ்சம் கோட்டையை விட்டுருவான். ஆனா நமக்காக ஒருத்தங்க பார்த்து பார்த்து நல்லது பண்ணும்போதே நாமளும் அவங்களுக்கு ஈக்குவலா இல்லனாலும் ஏதோ இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச என் லைஃப்ல மியூச்சுவலா நான் நினைக்கிறவங்களுக்கு ஏதோ நல்லது பண்ணணும்னு நினைச்சுதான் இந்த வேலையை நான் பார்த்தேன். நீ என்ன சொல்றேன்னு எனக்கு நல்லா புரியுது விஷால். ஆனா இப்போ நான் அத பத்தி பேசல. எப்படி நீ ஸ்ரீஜாவோட பிளான தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லு. இசை, நீ இவ்ளோ கேக்குற, என்னால அதை சொல்லாம இருக்க முடியுமா? அது ரொம்ப சிம்பிள் இசை. இப்போ ஸ்ரீஜாவோட கிரிமினல் மைண்ட் எப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுவும் இல்லாம நீ எப்போ வர்ஷினிய காப்பாத்த நீ கர்ப்பமா இருக்கன்னு ஒரு பொய் சொன்னியோ, அதுல இருந்து இங்க இருக்கிறவங்க எல்லாம் எப்படி யோசிப்பாங்க, அதுக்கு என்னெல்லாம் பண்ணா உன்னை சேஃப் கார்ட் பண்ணலான்னு என்கிட்ட 365 பேஜுக்கு ஒரு சூப்பரான பிளானே இருக்கு. ஹலோ மேடம், ஹலோ, இப்பெல்லாம் பார்த்து பயமுறுத்தாதீங்க. முதல்ல நீங்க எனக்கு வெறும் இசையா மட்டும் தான் இருந்தீங்க, இப்ப அந்த மாதிரிலாம் இல்ல. சோ கீப் சம் டிஸ்டன்ஸ், ஓகே? ஓ விஷால், இது பாரு, நீ என்ன ரொம்ப டைவர்ட் பண்ற. நான் கேட்ட கேள்வி என்ன, அதுக்கு முதல்ல நீ எனக்கு பதில் சொல்லு. இப்ப என்ன, ஸ்ரீஜாவோட பிளான் எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தானே கேக்குற? ஆமா. நான் சொல்றேன், நல்லா கண்ணை திறந்து நீ கவனமா கேட்டுக்கோ.